தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்ற வரிகளை உள்வாங்கி அதன்படியே நடந்து கொண்டிருப்பவர் இவ்விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருமிகு காரை செல்வராஜ் அவர்கள், மதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளர் அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கின்றோம். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கவிஞர் காரை செல்வராஜ் அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் இந்த பொன்னாடையை நம்முடைய மகிழை ராஜபாண்டியன் அவர்கள் போர்த்தி சிறப்பு செய்வார். அவர்தான் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்பாக 2 மாதங்களுக்கு முன்னால் 101 கவிஞர்களை கொண்டு அரசியலில் அறம் அகவை 60 என்கிற கவிதை நூலை தொகுப்பாக நான் வெளியிட்டிருந்தேன். அந்த தொகுப்பில் தலைநகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், என்னுடைய நீண்ட நாளைய நண்பர் ஐயா முகிலே ராசபாண்டியன் அவருடைய கவிதையும் வந்திருந்தது. அந்த நிகழ்ச்சியில் அவருக்கான விருதையும் அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை, விருது அனுப்பிச்சிட்டேன். அப்போ ஒரு 13 இந்தியா முழுமைக்கும் இருக்கிற சிறந்த தமிழ்ச்சங்கங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது வழங்க வேண்டும் என்று தீந்தமிழ் குழல் ஓசை என்கிற விருதினை இந்தியா முழுமைக்கும் இருக்கிற சங்கங்களில் பெங்களூர் தமிழ்ச்சங்கம், டெல்லி தமிழ்ச்சங்கம் உட்பட கொடுக்கிற பொழுது தலைநகர் தமிழ்ச்சங்கத்திற்கும் அந்த விருது இருந்தது. ஐயா அன்றைக்கு வர இயலாத சூழ்நிலையில் அன்று கொடுக்கவில்லை. இன்று நினைவுபடுத்தி அந்த விருதை எடுத்து வந்திருக்கிறேன். தலைநகர் தமிழ்ச்சங்கத்திற்கு அரசியலில் அறம் அகவை 60 இலக்கிய அணியின் கவிதை நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியின் விருதாக தீந்தமிழ் குழலோசை என்கிற விருதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கிய அணியின் சார்பில் இலக்கிய நூலுடைய துணை செயலாளர் ஐயா வாக்கு திருவேங்கடம் அவர்கள் வழங்குவார். இரண்டாவதாக நான் தமிழ்நாடு புலவர் பேரவையில் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று செயலாற்றி வருகிறேன். எங்களுடைய தமிழ்நாடு புலவர் பேரவையுடைய தலைவர் ஆய்வறிஞர் ஐயா வேதரத்தினம் அவர்கள் புணர்ச்சி இலக்கணம் என்கிற நூலை வெளியிட்டிருந்தார்கள் கடந்த மாதம். அந்த நூலுடைய 2 பிரதிகளை தலைநகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நூலகத்திற்கு இந்த நேரத்தில் வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். பேசலாமா? இல்ல, நான் பேசல அமைதியை கொண்டு வந்துடுவேன். அந்த ஆற்றல் தமிழ் தாய் எனக்கு வழங்கி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோட தான் ஒரு மேடையில் நிற்பேன்.
என்னுடைய கவிதை நூலுக்கு தொகுப்பிற்கு கவிதை நந்த ஐயா கவிஞர் தண்ணீர்குளம் தாசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா செல்லையான்னு நினைக்கிறேன். ஐயா செல்லையா தானே ஐயா பேரு. அந்த ஒளிப்படம் பார்த்த ஞாபகத்துல ஐயாவுடைய பேர் நினைவிற்கு வந்தது. ஐயா முகிலே ராசபாண்டியன் அவர்களும் அந்த நூலுக்கு கவிதை தந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட உலகம் முழுமைக்கும் 470 கவிஞர்களோடு தொடர்பில் இருந்து ஒரு புலன குழுவாக உருவாக்கி இருக்கிறேன். தீந்தமிழ் குரலோசை என்கிற வலையொலியை இப்பொழுது துவங்கி இருக்கிற அடுத்த மாதத்தில் இருந்து கவிஞர் பெருமக்கள் நிறைய செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார். புத்தக வடிவாக வராமல் தன் எண்ணத்திலே இருக்கிற நிறைய செய்திகளை பகிர்வதற்கான ஒரு இடம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் கவிஞர்களை தேர்ந்தெடுத்து தினமும் ஒரு கவிஞர் என்கிற நிலையில் 15 நிமிட காணொலியாக அந்த வலையொலி மூலமாக அடுத்த மாதம் ஜூன் மாதத்திலிருந்து நான் வெளியிட இருக்கிறேன். அந்த வகையில் தலைநகர் தமிழ் சங்கத்தின் சார்பில் செயலாளர் அண்ணன் கணபதி அவர்கள், தலைவர் முகிலே ராசபாண்டியன், பொருளாளர் அன்பன் திருவடி பாண்டியன் அவர்களை இந்த 3 பேரிடமும் பேட்டி எடுத்து அந்த வலையொலியின் சார்பாக வெளியிடவும் நான் மிகுந்த ஆசையில் உள்ளேன். தலைநகர் தமிழ் சங்கத்தின் சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய 134வது ஆண்டு பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியில் 2 முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்தேறி இருக்கிறது. இதுல ஒன்று சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல, ஒரு ஆச்சரியமாகவே இருக்கிறது. நானும் பண்பாண்டம் செய்கிற குலத்தில் பிறந்தவன், குயவர் குடியில் பிறந்தவன் தான். ஐயா நாச்சிபுத்து நடராசன் அவர்களுடைய நூலை வெளியிட்டு அந்த நூலை வெளியிடுவதற்கு முன்பாக அது குறித்தான குறிப்புகளை ஐயா கணபதி அவர்கள் எனக்கு அனுப்பி இருந்தார்கள். வடலூரிலிருந்து வந்திருக்கிற அவருடைய நெருங்கிய நண்பர் ஐயா அவர்கள் குறித்து பேசினீங்க. அவருடைய அந்த வரலாற்று நூல் இன்றைக்கு வெளியிட்ட நூல்ல முக்கியமாக 2 கேரக்டர். அவர் பிறந்ததிலிருந்து அவங்க அப்பாவுடைய அப்பா சீனியம்மாள் நாச்சு வள்ளியம்மாள் என்று நினைக்கிறேன், ராசியப்பன் வள்ளியம்மாள் அவர்கள் தொடங்கி அந்த வம்சாவழி முறைகளை வரிசைப்படுத்தி இவருடைய இப்பொழுது பிறந்திருக்கிற பேரன்கள் வரையிலும் ஒரு பெரிய இந்த அறிவியல் ரீதியாக நிரூபணம் பண்ணுகிற மாதிரி மகன் மகள் தாத்தா பாட்டி ஓட்டன் ஓட்டி சேயோன் என்கிற அந்த 7 தலைமுறை வழிமுறைகளையும் அந்த நூலிலே குறிப்பிட்டிருந்தார்கள். தன்னுடைய பிறந்ததிலிருந்து தன் இறுதி நாட்டில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாள் வரையில் எந்த இடங்களில் எல்லாம் யாருடைய உதவியால் நான் கல்வி கற்றேன் என்கிற செய்திகள் தொடங்கி வேலை பார்த்த இடங்களில் அவருக்கு தோழமையாக அமைந்தவர்கள், கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து ஓய்வு பெற்ற காலம் வரையில் மிக விரிவாக அந்த வாழ்க்கை வரலாற்றை அதை கொடுத்திருந்தார்கள். அதுல 2 கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயா கிட்ட பாத்தீங்கன்னா சொல்லுங்க. 1 முறை ஐயா கணபதி அவர்கள் அனுப்பியிருந்த அந்த நூலை வாசித்ததில் அவருக்கு 5 சகோதரிகள், ஒரு தம்பி கருப்பசாமி என்பவர். இந்த 5 சகோதரிகளில் திருமணமாகி சிறிது காலத்திலேயே கேரளாவில் இருந்து அவருடைய கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. கணவனின்றி வாழ்ந்த அவருடைய 3வது தமக்கையார் வெள்ளையம்மாள், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நூல் எல்லாரும் படிங்க. அதே மாதிரி அவருடைய தம்பியுடனான அவருடைய உறவு என்பதும், அவரும் தமிழாசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற தன் தம்பியை பற்றி அந்த நூலிலே விரிவுபடுத்தி எழுதியிருப்பது என்பது குடும்ப விளக்கு என்று ஐயா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதியிருந்த கல்வி கற்ற ஒரு பெண்ணுடைய குடும்ப வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அந்த நூலிலே விவரித்திருப்பார். அந்த வகையில் இந்த நூலும் அதற்கு ஒத்த நூலாக இல்லை என்று சொன்னாலும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு குடும்பத்தில் இருக்கிற உற்றார் உறவினர்கள் எந்த வகையில் உதவி இருக்கிறார்கள், தான் வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த ஏணியை ஏற்றிவிட்டவர்கள் யார் என்பதை நினைவுபடுத்தி ஒரு புத்தகமாக எழுதி வெளியிடுவது என்பது இந்த காலத்திற்கு தேவை. அது இளைஞர்கள் அந்த நூல் போன்ற நூல்களை படிக்க வேண்டும். பெற்றோர் இல்லாமல் பெற்றோர்களை அனாதை ஆசிரமங்களுக்கு அனுப்பிவிட்டு மனைவியோடு தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது என்பது இன்றைய காலத்தினுடைய தேவை என்று கருதி இன்றைக்கு வயதானவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காலத்திற்கு வந்துவிட்டாலும், தன்னுடைய வாழ்க்கையில் ஒளிமிகுந்த வாழ்க்கையாக உயர்ந்து நிற்பதற்கு உதவி புரிந்தவர்களை நினைத்து பார்ப்பது என்பது இந்த நாளில் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியில் அந்த நூலை ஐயா சேமநாராயணன் அவர்கள் வெளியிட்ட அந்த நூலை நான் பெற்றுக்கொண்டது என்பது
வாழ்க்கையில் என்னுடைய நினைவலைகளை திரும்பி பார்க்கிற ஒரு சூழ்நிலை அமைந்தது என்கிற நிலையில் மிக அற்புதமாக நடந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி. அதற்கு அடுத்ததாக பாரதிதாசன் பாவேந்தர் அவர்களுடைய விருதை முனைவர் இளமாறன் முகம் இதழாசிரியர் அவர்கள் இன்றைக்கு பெற்றிருப்பது என்பது நான் முதல் முறை சந்திக்கிறேன். பெற்றிருப்பது என்பது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியை தந்த நிகழ்வாகவும் நான் நினைத்து மகிழ்கிறேன். வாழ்த்துறை வழங்கினாங்க 3 பேர் 4 பேர் வாழ்த்துறை வழங்கினீங்க, மிகச்சிறப்பாக இருந்தது வாழ்த்துறை. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியிலே பாடல் பாடிய என்னுடைய அருமை அண்ணன் கவிஞர் நந்தன் அவர்கள், நான் இது 2வது நிகழ்ச்சியில் அவருடைய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே ஐயா வாபு சேதுராமன் அவர்கள் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் முடிந்த நிகழ்ச்சியில் அன்றைக்கு நிகழ்ச்சியில் தான் கவிஞர் நந்தன் அவர்களை முதலாக சந்தித்தேன். கவி பாடினார்கள். என்னுடைய கவிதை நூலை கூட அதிலிருந்து ஒரு 20 கவிதைகளை தொகுப்பில் இருந்து தேர்ந்தெடுத்து அதையும் பாடலாக்கி வெளியிட வேண்டும் என்கிற எண்ணத்தை தூண்டியது அவருடைய பாடலும் அந்த பாடல் வரிகளும் என்கிறதை நான் பதிவு செய்து, சமீபத்திலே நான் வள்ளுவர் குருகுலத்திலே திருக்குறள் பேரவையின் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் ஒரு கவிதை படித்ததாக நான் நினைக்கிறேன். ஆமா, திருக்குறள் வள்ளுவர் குருகுலத்துல கவிதை படிச்சீங்க, புரட்சிகரமாக இருந்தது. அந்த நினைவு எனக்கு இன்றைக்கு வந்தது, அதை நான் சொல்லி மகிழ்கிறேன். ஆமா, தலைநகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா மிகிலே ராசபாண்டியன், வரவேற்புரை ஆட்சி மகிழ்ந்திருக்கிற நான் மிகவும் நேசிக்கிற அண்ணன் பாவலர் மா கணபதி, தலைநகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொருளாளர், நான் இன்றுதான் முதலில் சந்தித்தாலும் உடன்பிறவா சகோதரன் போன்று என் மீது அளவு கடந்த பாசத்தை வழங்கி பேசிய ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாகவே என் உள்ளத்தை கவர்ந்த என் அண்ணன் திருவடி பாண்டியன் அவர்கள், இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பொருளாதார நிலையில் இருந்து உதவிகள் செய்து மிகவும் அமைதியாக அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற ஐயா செல்லப்ப ரெட்டியார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற பொறியாளர் தட்சிணாமூர்த்தி, இந்த நிகழ்ச்சியை நெறியாளுமை செய்து கொண்டிருக்கிற கவிஞர் இளசாந்தா மிக அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோரையும் வணங்கி என்னுடைய சிறப்புரையை தொடங்குகிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய 134வது விழாவில் கடந்த வாரம் பண்ணை தமிழ் சங்கத்திலே இதே போன்றது ஒரு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் நிகழ்ச்சியில் நான் மிகவும் நேசிக்கிற பண்ணை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் கவிக்கோ வரதராசனார் அவர்கள் அழைப்பின் பேரில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். தொடர்ந்து 42 ஆண்டுகளாக அரசியல் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த நான் இப்பொழுது தமிழ் சங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பினை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் சிறு வயதில் படித்த இடையிலே படித்த பாரதிதாசனை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும், அவருடைய நினைவுகளை என் நெஞ்சிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பினையும் தந்ததோடு மட்டுமில்லாமல் இங்கே வாழ்த்துறை வழங்கிய உட்பட இங்கே அனைவரும் பாவேந்தர் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கடந்த காலங்களில் படித்தவைகள் நெஞ்சில் வந்து நிழலாடுகிற ஒரு மகிழ்ச்சியோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். எத்தனையோ கவிஞர்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். தமிழகம் எத்தனையோ பெரிய கவிஞர்களை தந்திருக்கிறது. அந்த வகையில் பாவேந்தர் பாரதிதாசன் ஏன் சிறப்பு பெற்றவர் என்கிற செய்திகளைத்தான் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரு கவிஞன் தான் வாழ்ந்த காலத்தில் தந்திருக்கிற நீங்க சங்க இலக்கிய நூல்களை வரிசைப்படுத்தி பார்த்தால் தமிழர் பெருமையை பேசுகிற ஒரு இலக்கியமாகத்தான் பல நூற்றாண்டு காலம் அது இருந்திருக்கிறது. வாவே சுவாமிநாதன் அவர்கள் 1850களுக்கு பிறகு தேடி தேடி கொண்டு வந்து சேர்த்த சங்க இலக்கியத்தின் பெருமைகளை இலக்கியத்தின் பெருமைகளாக நாம் முந்தோன்றிய மூத்த குடி, இந்த மண்ணுக்கு தோன்றதுக்கு முன்னால மரம் செடி கொடிகள் எல்லாம் வருவதற்கு முன்னாலே முந்தோன்றிய மூத்த குடி என்ற பேசுகிற பெருமையைத்தான் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த பெருமைகளை கடந்து அடுத்து நாம் பேசியது புராணங்களில் இருக்கிற அந்த புராணங்களில் எழுதிய அந்த கவிதையின் சிறப்பு, தமிழின் சிறப்பு, அந்த இலக்கிய சிறப்புகளை பேசுகிற ஒரு காலத்தில் நாம் வருகிற பொழுதுதான் 2 நிலைகளில் இதை நான் பிரித்து பார்க்கிறேன். நீ 1859வது ஆண்டு என்கிற அந்த ஆண்டை நீங்கள் பிரித்து வைத்துக் கொள்ளலாம்.
அந்த 1856 தான் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் மொழியினுடைய மேன்மை குறித்து கால்டுவெல் அவர்கள் ஒப்பிலக்கணம் தந்தது 1856 ஆண்டு. அதில் இருந்துதான் நாம் அறிவியல் பூர்வமாக தமிழை யோசிக்க ஆரம்பித்தோம், நேசிக்க ஆரம்பித்தோம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதே காலகட்டத்திலே இன்னொன்று, கராச்சியிலே முதலில் செங்கல் கிடைக்கிறது. சிந்துவெளி பிரதேசத்தினுடைய செங்கல்கள் கிடைக்கிற ஆண்டு அந்த ஆண்டு 1856. நான் முடிந்தவரை எல்லா இடங்களிலும் இந்த செய்தியை நான் பதிவு செய்ய ஆசைப்படுவது என்பது, இன்றைய காலத்தின் தேவை என்பது நாம் தாய்மொழியின் புகழை மட்டும் பாடிக்கொண்டு இருப்பதற்கு இல்லை, தாய்மொழியினுடைய மேன்மையை உலகத்திற்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 1856 ஆண்டு ஒப்பிலக்கணம் எழுதிய பொழுதும் 1859 ஆண்டுதான் முதல்ல டிஎன்ஏங்கிற அந்த மரபணு மாற்றத்திற்கான மரபணு ஆய்வு வெளிகிறது. ஜான் பெட்ரிக்ஸ் என்பவர் கொண்டு வர்றார். இந்த இரண்டும் தான் தமிழகத்தினுடைய வரலாற்றை தமிழர்களுடைய வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அடிப்படையாக அமைந்த இரண்டு நிகழ்வுகள். இதான் மனசுல வச்சுக்கணும். இப்ப எல்லாம் தமிழ் தேசியம் பேசுபவர்கள் சொல்லுவார்கள், திராவிட இயக்கங்கள் தமிழ் தேசியத்தை கண்டுக்கல, தமிழ் தேசியம் யாரும் பேசவில்லை, தமிழர்களை யாரும் கொண்டாடுவதில்லை, தமிழை யாரும் வளர்ப்பதில்லை என்று சொல்லுகிற பேசுவது என்பது தமிழ் தேசியமாகிவிட்ட காலம் இது. காலத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரிதான் ஒரு அமைப்பு உருவாகிறது, அந்த அமைப்பினுடைய வெளிப்பாடும் வளர்ச்சியும் உருவாகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கால்டுவெல் ஒப்பிலக்கணம் கொடுக்கிற வரையில் தமிழனுடைய மேன்மையை பற்றி, தமிழனுடைய வளர்ச்சியை பற்றி, தமிழனுடைய தொன்மையை பற்றி நாம் எவ்வளவு பேசி இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். 1861 ஆண்டு ஜான் பெட்ரிக்ஸ் அவர்கள் இந்த மரபணு தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக கிடைக்கிற அந்த மரபணு ஆராய்ச்சி முதலிலே சிந்துவெளி பிரதேசத்தில் செய்கிற பொழுதுதான் இரண்டு கூறுகளை இந்த மண்ணில் விதைக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் திராவிட மரபணு என்பதும் ஆரிய மரபணு என்பதும் இரண்டு கூறுகளாக பிரித்து பேச துவங்கப்பட்ட காலம். நான் ஏன் இந்த செய்தியை சொல்லுகிறேன் என்று சொன்னால், 1856 துவங்கி அப்படியே நீங்க வந்தீங்கன்னா அதற்கு பிறகாக வந்த கவிஞர்கள், ஐயா மறைமலை அடிகள் துவங்கி வந்த ஐயா பாரதிதாசன் உட்பட அனைத்து கவிஞர்களும், பாரதியார் உட்பட அனைத்து கவிஞர்களும் புரட்சி கவிஞர்களாக மாறியது அதற்கு பின்னால்தான். ஒரு புரட்சியை, ஒரு தமிழகத்தினுடைய மேன்மையை எதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்கிறது துல்லியமான தாக்குதல் செய்தது பாவேந்தர் அவர்கள். பாவேந்தர் அவருடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், அவருடைய கவிதை நூல்களை வரிசைப்படுத்தி நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவர் தொடாத சப்ஜெக்ட் இல்லை, அவர் தொடாத கருத்தியல் இல்லை. காதலை, வீரத்தை, விவேகத்தை, பகுத்தறிவை, பெண் உரிமையை சகோதரி ராணி பேசினாங்க. இங்க அழகான சப்ஜெக்ட், 2 சப்ஜெக்ட் இங்க நீங்க பேசுனீங்க. ராணி தான் நாங்க அம்மா பேரு. 2 சப்ஜெக்ட் பேசுனீங்க. பெண் உரிமையை பற்றி, கைம்பெண்களை பற்றி, ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த உறவுகளுடைய மேன்மை, அந்த வழிகாட்டுதல் என்கிற அந்த குடும்ப விளக்கு என்கிற நூல், தமிழின் மேன்மை, பகுத்தறிவு என்ற அன்றைய காலத்தினுடைய தேவை எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை தலைப்புகளிலும் கவிதை எழுதி பெருமை பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அப்பதான் அவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அவருடைய தலைமை மாணாக்கர், நான் யாருடைய மடியில் தவழ்ந்து நான் கொண்டிருக்கிற தமிழ் மீது காதல் கொண்டேனோ, ஐயா கவியரசு முடியரசனார் அவர்கள் தான் பாவேந்தர் அவர்களுடைய தலைமை மாணாக்கர். இது ஐயா பாரதிதாசன் அவர்களே எழுதி இருக்கிற குறிப்புகள் என்னிடம் இருக்கிறது. 3 பேர் முக்கியமானவர்கள். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பரம்பரை என்று வருகிற பொழுது அவருடைய தலைமை மாணாக்கர் முடியரசன் அவர்கள், கவியரசு முடியரசனார் அவர்கள். அதை தொடங்கி அதற்கு பிறகு கவிஞர் வாணிதாசன் அவர்களும் கவிஞர் சுரதா அவர்களும் 3 பேரும் வருகிறார். ஆனால் ஒரு இடத்தில் பேசுகிற ஒரு கவிஞர் ஒன்று சொன்னார்,
இன்றைக்கு மரபு கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் பாவேந்தருடைய வாரிசுகள் தான் என்று சொன்னார். மரபு கவிதைகள் என்பது மரபு மாறாமல், இலக்கியத்தினுடைய செழுமை திண்மை மாறாமல், தமிழ் இலக்கணத்தினுடைய எந்த பிழையும் இன்றி ஒரு கவிதையை படைத்துக் கொடுப்பது என்பது ஒரு மொழியின் மேன்மையை நாம் அந்த இடத்திலே காக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. புது கவிதைகள் என்பது 2 வரியில் உள்ளத்தை தொடும். அது ஒரு 1000 கவிதைகள் படித்தால் 2 நினைவில் இருக்கும். ஆனால் இந்த மரபு கவிதைகளை உள்வாங்குகிற பொழுது அந்த கவிதையினுடைய சாரம் மட்டுமில்லை, அந்த கவிதையினுடைய கருத்து மட்டுமில்லை, அந்த மொழியினுடைய மேன்மையும் அதற்குள்ளே அடங்கி இருக்கும் என்பதுதான் நாளைய இளைஞர்களுக்கு ஐயாவை போன்ற மரபு கவிஞர்கள் விட்டு செல்லுகிற மிகப்பெரிய பணி. அதை பாவேந்தர் அவர்கள் செய்தார்கள். ஒரு 10-15 ஆண்டு காலம் பாரதியாரோடு இணைந்து ஐயா பாரதிதாசன் அவர்கள் இருந்திருக்கிறார். 10 ஆண்டு காலம் மிக எளிமையான தமிழில் புரட்சியான வார்த்தைகளை கொண்டு கவிதை படித்த பாரதியை பிடித்து போனது பெரும் நமது பாவேந்தர். நான் பாப்போ திருவேங்கிடம் அவர்கள் இல்லத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது நிறைய செய்திகளை சொன்னார். அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் பாரதிதாசன் அவர்களுக்கும் இருக்கிற தொடர்புகளை பற்றி பேசினோம். அவருடைய பெரியப்பா தான் எத்திராஜ் பிள்ளை. எத்திராஜ பிள்ளை, பாவேந்தர் அவர்கள், கண்ணதாசன் அவர்கள் மூவரும் இணைந்து துவங்கிய நூல் தான் தென்றல் என்கிற நூல். பாவேந்தர் அவருடைய 60வது சாந்தி அந்த மணிவிழா வெளிப்படம் இன்னைக்கு அவர் வீட்டில் இருக்க கூட்டு காமிச்சார். நாங்க ரகசியமா போய் போட்டோ எடுக்கணும். தாம்பரத்திற்கு ஒரு முறை வந்திருந்த நிகழ்ச்சிகளை சொன்னார். 1996 மன்னன் அவர்கள், பாவேந்தர் அவருடைய மகன் மன்னன் அவர்கள் ஒரு நூல்ல இது ஒரு பதிவு பண்ணி இருக்கிறாங்க. 1996 அந்த பேப்பர் கூட என்கிட்ட காமிச்சாங்க. தாம்பரத்துல ஒரு நிகழ்ச்சி வந்திருக்காரு பாவேந்தர் அவர்கள். இதே மாதிரிதான் வந்திருக்கிறோம். வெளியூர்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. இல்ல நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வெளியூர்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு ஒரு போக்குவரத்து வழி செலவுக்கு கொடுத்து அனுப்புறது பழக்கம். நான் இங்க பக்கத்துல குரோம்பேட்டையில இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க ஒண்ணும் தர வேண்டாம். அன்றைக்கு பாரதிதாசனை அழைக்கிறார்கள். அவர் அவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாரு. நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்லாம் ஓடி போடுறாங்க. பாரதிதாசன் தனித்து விடப்படுகிறார். வழிச்செலவுக்கு கொடுக்கல, என்ன ஐயா ஊருக்கு போறீங்களான்னு கேட்கல, யாருமே இல்லை அந்த நிகழ்ச்சியில். அப்போ எத்திராஜ் பிள்ளை அவர்கள் இவருடைய குடும்பத்தினர் தான் பாரதிதாசன் ஐயா பாவேந்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்து உணவருந்தி அதுக்கு பிறகு அவரை மண்டியத்தை ஊருக்கு அமைச்சிருக்காங்க. இதை அவர் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி அவருடைய நூல்ல எழுதியதாக மன்னன் அவர்கள் பதிவு செய்திருக்காங்க. இன்னொரு எல்லா தகவலையும் பேசுகிற பொழுது இவருடைய தாயார் அவர்கள் வைக்கிற பூண்டு குழம்பும் பருப்பு துவையெல்லாம் பாவேந்தர் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதெல்லாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது அண்ணன் வாக்கோ திருவேங்கடம் என்னுடைய இலக்கியனுடைய துணை செயலாளர் மண்டல பொறுப்பாளர் அவர்களுடன் கலந்து கொண்ட செய்திகள். ஆமா, பூண்டு குழம்பும் பருப்பு துவையலும் சரியான 72 ஆண்டுகள் 11 மாதம் 28 நாட்கள் வாழ்ந்த பாவேந்தர் அவர்கள் கிட்டத்தட்ட 52 ஆண்டுகள் பொது வாழ்க்கை. நான் நிறைய கவிதைகள் எல்லாம் படிச்சேன்னா கொல்லந்தெருவில் ஊசி விட்ட கதையாயிடும். நான் ஏதாவது ஒரு வரியில ஒரு வார்த்தையை விட்டேன்னா என்ன வார்த்தையை விட்டேன் எல்லா கவிஞர் பெருமக்கள் அமர்ந்திருக்கிற அவை. அதனால ரொம்ப கவனமா பேசுனேன் நான். 52 ஆண்டு காலம் இந்த பொது வாழ்க்கையை வாழ்ந்தவர் பாவேந்தர் அவர்கள். நான் சொன்ன மாதிரி அவர் தொடாத சப்ஜெக்ட்களை முதல் கவிதை என்பது சக்தி என்கிற கவிதை. அதாவது வெளியிட்டவர் பாரதியார் அவர்கள் தான். உலகத்தில் இருக்கிற அனைத்து இயக்கங்களுக்கும் ஒரு சக்தி காரணமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர் எழுதிய கவிதை தான் முதல் கவிதை. எல்லோரும் பாரதியார் நண்பர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பாவேந்தர் சொல்றாங்க, ஒரு நல்ல கவிஞர், சிறப்பாக கவிதை எழுதக்கூடியவர்னு சொல்றாங்க. அப்ப ஒரு கவிதை எழுதி கொடுங்க.
அப்படின்னு கேட்ட உடனேயே பாவேந்தர்கள் எழுதிய கவிதை அதான் முதல் கவிதை. நமக்கு என்ன சிறப்பு? தமிழ் மொழிக்கும் இது மற்றதுக்கெல்லாம் அவர் என்ன சிறப்பு? தன்னுடைய 18வது வயதில் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த பெருமகனார். 18 வயசுல ஆசிரியர் பணி, இலக்கியங்கள் கற்றுத் தேறுகிறார், நாடகம் எழுதுகிறார், நடிகராகிறார், பாடல் ஆசிரியராகிறார், திரைக்கதை எழுதுகிறார், வசனம் எழுதுகிறார். என்ன செய்யவில்லை? 18 வயதில் ஆசிரியர் பணி, 20 வயதில் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு. இதுல முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மகன் மன்னனுடைய பேரன், அவருடைய மகன் எழுதிய செய்திதான். வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்டுக் கொன்றார் அல்லவா வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன்ல. அந்த துப்பாக்கியை கொடுத்து அனுப்பியது பாரதிதாசன் தான் என்று பதிவு இருக்கிறது. இதுதான் அவருடைய விடுதலை போராட்டத்தினுடைய தீரமிக்க வரலாறு. இது பதிவுல வந்ததுனால சொல்றேன். ஆனா இன்னைக்கு அவர் மேல ஒரு வழக்கம் போட போறது இல்லை. நம்ம ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நீ எல்லாம் மாற்று கட்சியில இருப்பீங்க, நான் பொதுவாக சொல்றேன். அப்படி துவங்கி அவருடைய விடுதலை போராட்ட வாழ்க்கை முதல்ல அவர் சக்தின்னு ஒரு நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்கிறது என்று நினைத்து முதல் கவிதை படைத்தவர். 20 வயதில் சுழந்த விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர். பாரதியார், வாவேசு போன்ற தலைவர்கள், வரதராஜு போன்ற தலைவர்களை எல்லாம் ஆங்கில அரசாங்கம் தேடுகிற பொழுது அவர்களை எல்லாம் தன் இடத்தில் வைத்து பாதுகாத்த பெருமகனார் பாவேந்தர் அவர்கள். எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு. 29 வயதில் இந்திய விடுதலை போராட்டத்தில் நேரடியாக பங்கு கொள்றார். அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஒவ்வொரு காலகட்டமும் எப்படி காலகட்டமாக மாறுகிறது, ஒரு பாவேந்தனை நமக்கு தந்தது என்பதற்கான வரலாறை சொல்ல வருகிறேன். அவருடைய புரட்சி மிகுந்த அந்த கவிதை வரிகளை படித்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தான் புரட்சி கவிஞர் என்கிற பட்டத்தை பாவேந்தர் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பது வரலாறு. பாவேந்தர் என்கிற அந்த பட்டத்தை கொடுத்தது தந்தை பெரியார். திராவிட இயக்கத்தினுடைய இருவரும் தலைவர்கள் பாவேந்தரை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார். தன்னுடைய 37வது வயதில் சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். தந்தை பெரியாரோடு இணைந்து பகுத்தறிவு கருத்துக்களை, சுயமரியாதை கருத்துக்களை தமிழகம் எங்கும் கொண்டு செல்கிற பணிக்கு தன்னை நகர்த்திக் கொள்கிறார் 37வது வயது. தந்தை பெரியார் அவர்களோட நேரடி தொடர்பு. திராவிடர் கழகத்தினுடைய ஒரு மாநாட்டுக்கு போனால் அந்த மாநாட்டிலே முகப்பிலே வைத்திருந்த அந்த புத்தகத்துல குறிப்பு புத்தகத்தில் எழுதுறார், நான் ஒரு பகுத்தறிவாளர், என் வாழ்க்கை முழுவதும் நான் சுயமரியாதைக்காரனாகவே வாழ்ந்து மடிய விரும்புகிறேன் என்று பதிவு செய்துவிட்டு அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார் பாவேந்தர் அவர்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு கவிஞன், ஒரு இலக்கியம், வேதங்கள் படித்திருக்கிறார், இலக்கணங்களை படித்திருக்கிறார், பாடகன், நாடகாசிரியர், கவிஞர் என்ற பல்முறைகளில் இருந்து தன்னுடைய அறிவாற்றலை இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் பயன்படுத்திய விரல் விட்டு எண்ணக்கூடிய கவிஞர்களில் பாவேந்தர் அவர்கள் தலை சிறந்து நிற்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பகுத்தறிவு கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சுயமரியாதை இயக்கத்தோடு பயணிக்கிற காலத்தில் தான் புரட்சி கவிதைகளை படைக்க ஆரம்பிக்கிறார். இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தில் அவருடைய தொடர்பு நேரடி தொடர்பு. இந்திய எதிர்ப்பு குறித்து 12 கவிதைகளை எழுதியிருக்கிறார். முதல் கவிதை 1937வது ஆண்டு முதல் கவிதையை படிக்கிறார். எல்லாரும் வாருங்கள் என்கிற தலைப்பில் முதல் கவிதை. இதை இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்ட களமான 1948வது ஆண்டு மிக வீரியமாக இந்திய எதிர்ப்பு போராட்ட களம் தமிழகத்திலே சமைக்கப்படுகிற பொழுது 11 கவிதைகளை, புரட்சி கவிதைகளை இந்திக்கு எதிராக எழுதியவர் பாவேந்தர் அவர்கள்.
அது முக்கியமாக ஒரு 4 சின்ன சின்ன 2 வரி கவிதைகளை மட்டும் நான் வாசிக்கிறேன். அவர் சொன்னதை நாம் நினைவுபடுத்தியாக வேண்டும். இந்தியை எதிர்த்திட வாரீர், இந்தியை எதிர்த்திட வாரீர், இன்பத் தமிழ் தன்னை காத்திட வாரீர். இந்திய எதிர்க்கவா தமிழை காக்கவா? இன்னைக்கு அதான பேசிட்டு இருக்கோம். மும்மொழி கொள்கை என்று வந்து இருமொழி கொள்கை என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது பாவேந்தர் நமக்கு தேவைப்படுகிறார். அவருடைய அந்த புரட்சி வரிகள் நம்மை மெருகேற்றிக் கொள்வதற்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த எதிர்ப்பு போராட்ட களத்தில் தீக்கிரையாக செத்து மடிந்தவர்கள், சிறைச்சாலைகளிலே தாளமுத்துவுக்கும் நடராசனுக்கும் நாங்கள் மருத்துவம் தருகிறோம், மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு வெளியே செல்லலாம் என்று சொல்லுகிற பொழுது, மடிந்தாலும் இந்த மண்ணில் மடிவோமே தவிர மன்னிப்பு கேட்பது எங்களுடைய இனத்தின் வரலாறு என்று சொன்ன தாளமுத்து நடராசன் போன்ற இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தில் இன்னுயிர் நீத்தவர்களை நினைத்து பார்க்கிற கடமையில் இன்று இருக்கிற போது கூட நமக்கு உணர்ச்சி தருகிற வரிகள் பாவேந்தரின் வரிகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒற்றை வரிகளாக அந்த 2 வரிகளாக கொண்டு போய் இளைஞர்களிடம் நாம் சேர்க்க வேண்டும். கவிஞர் ராணி அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இங்கே எல்லாம் தமிழ் சங்கத்தில் வந்திருப்பவர்கள் எல்லாம் வயதில் மூத்தவர்கள், இளைஞர்கள் இங்கே வருவதில்லை என்று சொன்னீர்கள். இளைஞர்களை கொண்டு வருவதற்கான டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு நீங்க எதை எடுத்துக் கொண்டாலும் கொண்டாட்ட மனப்பான்மை இல்லாமல் குடும்ப நிகழ்வு, இறப்பு, பிறப்பு, திருமணம் எந்த நிகழ்ச்சியும் நடைபெறுவதில்லை. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் தேவர், ஒருத்தர் பசும்பொன் அப்படின்னு போட்டிருக்கோம், தேவர் இல்லம்னு போட்டிருக்கோம். ஒரு வீடு, அவர் இறந்து போனார். எனக்கு நேரம் ரொம்ப பழக்கம் இல்லை, அவர் தேவர் அவ்வளவுதான். ஒரு 5 பேர் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எங்க வீட்டுக்கு வர்றான். அண்ணா நம்ம தேவர் பசும்பொன் தேவர் இறந்துட்டாருன்னா, ஆமா கேள்விப்பட்டப்பா, சங்கெல்லாம் ஊதிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இவங்க கொண்டாட போறானா இல்ல வருத்தம் அடைய போறானான்னு தெரியல, சரக்கு அடிக்கிறதுக்கு காசு கொடுன்னு கேட்கிறான். அப்போ இறந்தவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இறந்தவருக்கும் என்னிடம் வந்து கேட்பவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் இறப்பை கொண்டாட நினைக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை டாஸ்மாக். இன்னைக்கு திருமண நிகழ்ச்சிகள், சடங்குகள் நடந்ததெல்லாம் பார்த்திருக்கோம். என் மகன் இருவருக்குமே நான் தமிழ் முறை திருமணம் தான் செய்து வைத்தேன். வேத மந்திரங்கள் எல்லாம் சமஸ்கிருதம் எல்லாம் ஒற்றை மொழி கூட இல்லாமல் பத்திரிகை கூட ஒரு முறையாக தமிழில் அடித்த ஒரு அறிஞர் பெருமக்கள்கிட்ட காமிச்சு, இதில் ஏதாவது குறை இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லி அளவுக்கு கூட நான் அடித்த 2 திருமணங்களை நான் நடத்தி இருக்கிறேன். அப்போ முதல் நாள் வரவேற்பு முடிஞ்சதற்கு பிறகு கொண்டாட்டம். ஆம்பளை பொம்பளை கிழவன் கிளவி வீட்டுல இருக்கிற அப்பத்தால இருந்து ஆடுதுங்க. அன்னைக்கு நாளைக்கு திருமணம் பண்ண போற பையனும் வர்றான், அந்த பொண்ணு வந்து அது ஆடுது, நண்பர்கள் ஆடுறாங்க. உடனே அங்க இருக்கிற பொண்ணு பசங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. என்னைய கூப்பிடுறது என் மருமக இந்த 2வது மருமக கல்யாணம் பண்ண உடனே, மாமா நீ நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, நம்ம நல்லா நான் டான்ஸ் ஆடுவேன், கல்லூரி காலங்களில் ஆடிட்டு நல்லாவே டான்ஸ் ஆடுவேன். மாமா இன்னைக்கு நம்ம 2 பேரும் இன்னைக்கு பண்ணிடுவோம், அரங்கேற்றம் பண்ணிடுவோம் மாமா அப்படின்னு என் பையன், என் மாமா, என் மச்சனை எல்லாம் என்னை கூப்பிடுறான். என் வீட்டம்மாவுக்கு ஒரே கவலை, இந்த ஆளுக்கு எங்கேயாவது ஆடிட போறானோ, சும்மா இருக்க மாட்டானே அப்படின்னு அவங்க என்னைய பார்த்துக்கிட்டே வீட்டுல எப்பவும் முறைக்கிற மாதிரி கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவ என்ன சொல்ல வர்றான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அமைதியா ஒரு ஓரமா உட்கார்ந்துரு, தேவையில்லாத போய் ஆடாத அப்படின்னு அவ கண்ணால் உணர்த்துகிறாள் என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் அந்த திருமண நேரத்தில் அந்த கொண்டாட்டம் தேவைப்படுகிறது. வயது வித்தியாசமின்றி கொண்டாட்டங்களை கொண்டாடுகிற மனநிலையில் வந்து விட்டார்கள். ஐடி செக்டார்ல வேலை பார்க்கிறது எவ்வளவு பெரிய கடினம் தெரியுமா? 24x7. என் மகன், மூத்த மகன் சிங்கப்பூர்ல இருக்கிறான். என்னுடைய மூத்த மருமகள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். தனியா தான் இருக்கான். நீங்க மாசம் 14 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். அவர் ஆஸ்திரேலியன் கம்பெனில நல்ல சிறப்பா இருக்கிறான். ஆனால் 15 நாட்களுக்கு ஒரு முறை கூட அவனிடம் 5 நிமிடங்கள் என்னால் உரையாட முடியவில்லை. எப்ப கூப்பிட்டாலும் அப்பா பிஸியா இருக்கான்ப்பா. 24 மணி நேரம் உழைத்துக் கொண்டு இருக்கிறான். அவன் பார்த்தா சமைச்சு சாப்பிடறான், கடையில சாப்பிடுறான். அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த வாட்ஸ்அப்ல புலனத்துல வர அவருடைய முகத்தை பார்த்து, அப்பா ஏப்பா இப்படி இருக்கு, நல்லா சாப்பிட்டா என்னப்பா, நான் வேணா அம்மாவை அனுப்பிச்சு வைக்கிட்டோமா இங்க அவன் கூட கேட்கக்கூடிய இடத்தில் அவன் இருக்கிறான். அவன் வாங்குற சம்பளம் பெருசு இல்லை.
பொருளாதாரத்தில் அவன் மிகுந்திருந்தாலும் வாழ்க்கையினுடைய மனைவியுடைய உறவு பக்கத்துல இல்ல, குழந்தை 2 குழந்தை சின்ன பசங்க, அதுங்களை பார்க்கக்கூடிய இல்ல, என்கிட்ட பேசுறதுக்கு 1 மாதத்திற்கு ஒரு முறை 5 நிமிடங்கள் தான் அவனுக்கு தேவைப்படுகிறது. அதுதான் அவனுக்கு கிடைக்கிறது. அவங்கள்ட்ட என்ன கொண்டாட்ட மனப்பான்மை இங்க சென்னையில வந்துச்சு தெரியுமா? சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் ஈசிஆர் பொங்கி வருகிறது. என்றைக்கு இந்தியாவிலிருந்து, டெல்லியிலிருந்து, மும்பையிலிருந்து, அகமதாபாத்திலிருந்து, குஜராத்திலிருந்து ஐடி செக்டாருக்கு வேலைக்கு வருபவர்கள் இங்கே தமிழகத்தில் பெருகி போனார்களோ, அன்றைய தமிழகத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் கட்டி காத்த அத்தனையும் தொலைத்து நிற்கிறோம். நாம் அது தேவையில்லைங்கிற. அப்புறம் என் வீட்டுல என் பொண்ணு இருந்தா ஓரளவுக்கு நான் கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். இப்ப அதுவும் சிரமமா இருக்கு. நண்பர்கள் 4 பேர் போகும்போது என் மகளை போடுன்னு சொல்லும் போது நான் எப்படி போக கூடாதுன்னு சொல்றது? என் மகள் முறையாக போயிட்டு முறையாக திரும்பி வருவாளாங்கிற உள்ளத்திலே பயம் தொங்கி நிற்கிறது. எனக்கு யாரு ஆறுதல் சொல்ல முடியும்? இன்னைக்கு எதை எடுத்தாலும் கொண்டாட்டம். அதான் நீங்க இந்த திருக்குறள் பேரவை ஐயா அருணா பழனிசாமி நினைக்கிறேன், அவங்க ஐயா பேர் இல்ல, அவங்க பேரு செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் புதுகை வெற்றிவேலன் ஐயா, அவங்க புதுக்கோட்டைக்காரர் தான். அவர் நிகழ்ச்சி வைக்கிற போது நிறைய மாணவர்களை கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியில திருக்குறளை ஒப்பிக்க சொல்ல, வாசிக்க சொல்ல ஒரு 50 மாணவர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. அப்போ இளைஞர்களை நாம் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக ஒன்றை கொண்டு போய் புகுத்தி விட முடியாது. நான் இங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், நிறைய பயிற்சி பாசறைகள் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பயிற்சி கொடுக்க நிறைய கல்லூரி பள்ளிகளுக்கு நிறைய போவேன். நான் ஏன் ரொம்ப வேகமா இடைவிடாமல் பேசுவேன் என்று சொன்னா அவன் கையில மொபைல் எடுத்துடக்கூடாது. ஆனா இங்க பார்த்த வரைக்கும் யாரு கையிலையும் அந்த அலைபேசி கையில இல்ல. அலைபேசி யார் கையில இல்ல. நான் பேசுகிற போது உங்கள் கவனம் திசை திரும்பல. இது போன்றது ஒரு சூழ்நிலைகளை அந்த இளைஞர்களிடம் கொண்டு செல்வது என்பது மிகுந்த கடினம். 30 நிமிடங்களுக்கு மேல தன்னுடைய அலைபேசியை அவன் பார்க்காம இருக்கவே முடியாது. அப்ப அந்த இளைஞர்களை கொண்டு வந்து இந்த இடத்திலே சேர்ப்பதற்கான நிகழ்ச்சிகளை, அந்த டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இளைஞர்களை கொண்டு வந்து இந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லி நிறைய பேசணும். இப்ப நேர குறைபாடு. இந்த 1856 துவங்கிய அந்த ஒப்பிலக்கம் என்பது இந்த பக்கத்துல திராவிட இயக்கம். நீ அதே 1867 எடுத்துங்க, 2 பக்கம் போட்டுக்கிட்டே வாங்க. நான் வரிசையா வச்சிருக்கிறேன். 1920 ஆண்டு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். என்றைக்கு 1920 ஆண்டு சிந்து சமவெளியினுடைய ஆய்வு துவங்க ஆரம்பித்ததோ அப்படி துவங்கியதுதான் நீதி கட்சியினுடைய ஆட்சி. சிந்து சமவெளி ஆய்விற்கு பின்னால் தான் என்றைக்கு அந்த மரபணு மாற்றங்கள் குறித்து, மரபணு குறித்து என்றைக்கு ஆய்வு தொடங்கியதோ அன்றைக்குத்தான் நாம் இன்றைக்கு தழைத்தோங்கி நிற்கிறோம். இன்றைக்கு தான் தைரியத்தோட பேச ஆரம்பிச்சிருக்கோம். 3345 கிமு 3345 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரன் ஸ்மெல்டிங் டெக்னாலஜி கொண்டு வந்தவன் தமிழன் இன்றைக்கு உலகத்தினுடைய முன்னோடி என்று சொல்வதெல்லாம் ஆய்வுகளுடைய முடிவு வந்திருக்கிறது. அது போன்றது ஒரு ஆய்வு முடிவுகளை, மரபணு ஆய்வுகளை கவிதை மூலமாக கொண்டு செல்லுங்க. நாளைய எதிர்காலத்து இளைஞர்களுக்கு அது தேவை. எப்படி சங்க இலக்கியங்கள் நமக்கு கீழடியை தந்ததோ, சங்க இலக்கியங்கள் நமக்கு ஆதிச்சநல்லூரை தந்ததோ, சங்க இலக்கியங்கள் நமக்கு சிவகலையை தந்ததோ, சங்க இலக்கியங்கள் அரசு நூல் என்ற கவிதை நூல் எல்லா காவிரி பூம்பட்டினத்தை தந்ததோ, எந்த இலக்கிய நூல்கள் நமக்கு நாவலும் தீவை தந்ததோ அதற்கான ஆய்வுகள் நடக்கல. இதையெல்லாம் ஒரு இலக்கியங்கள் நமக்கு தந்திருக்கிறது. கவிஞர் பெருமக்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அவருடைய வரலாற்றிற்கு வரிகள் தான் காரணமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால், நாளைய இளைஞர்களுக்கு வரலாற்றை கொண்டு செல்லுகிற மரபணு ஆய்வுகள் குறித்தும், கீழடி குறித்தும், தமிழகத்தினுடைய தொல்லியல் தரவுகள் குறித்தும் கவிதையாத்து தாருங்கள். எதிர்கால சமூகத்திற்கு பயன்பாடாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.